ஸோ நமக்கு இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். வாட் இஸ் கன்ஸ்ட்ரைன்? ஸோ எஸ்கியூஎல்ல MySQL கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? A constraint is a rule applied on a table column to control the type of data that can be inserted. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ கன்ஸ்ட்ரைனோட டெஃபினிஷன் பாருங்க. A constraint is a rule. இது ஒரு ரூல். சரிங்களா? ஸோ ஒரு டேபிள்ல நீங்க அப்ளை பண்றீங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா எந்த டேட்டா அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி எந்த டேட்டா இன்சர்ட் ஆகணும், எந்த டேட்டா இன்சர்ட் ஆகக்கூடாது. இப்போ லைக் வந்து இப்போ எம்ப்ளாய் ஐடினா அது காலம் வந்து யூனிக்கா தான் இருக்கும். சரிங்களா? அங்க வந்து டூப்ளிகேட் வரக்கூடாது. ஏன்னா அது எம்ப்ளாய் ஐடி. அப்போ எம்ப்ளாய் ஐடின்ற காலம் வந்து யூனிக்கா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்றீங்க, ஒரு ரூல் அப்ளை பண்றீங்க. சரிங்களா? சோ இந்த ரூல் படி தான் இந்த வந்து காலம் அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? அதுல எந்த டூப்ளிகேட்ஸும் இன்சர்ட் ஆகக்கூடாது, அதுல யூனிக் வேல்யூஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்குறீங்க. அதுதான் இந்த கன்ஸ்ட்ரைன். சரிங்களா? சோ ஒரு காலம், ஒரு டேபிளுக்கு நீங்க ஒரு பர்டிகுலர் காலம்க்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ரூல் அப்ளை பண்ணலாம். அந்த ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் டேட்டாஸ் உள்ள இன்சர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா டேட்டா அக்யூரசி, டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் நோ வேலிட் ஆர் டூப்ளிகேட் டேட்டா. சரிங்களா? ஸோ டூப்ளிகேட் டேட்டா எதுவுமே இன்சர்ட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் இதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ன்ற டாபிக், அதாவது இந்த ரூல் வந்து அப்ளை பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோட டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. என்னென்ன கன்ஸ்ட்ரைன் அப்படின்னா not null constraint, unique constraint, primary key constraint, foreign key constraint, check constraint, default constraint சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன, யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன, பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன, ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரைன்ட்னா என்ன, செக் டிஃபால்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ யூஸ் கிளாஸ் ஒன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. சரிங்களா? ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. ஸோ இந்த கிளாஸ்ல இருக்கிற என் கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயிஸ், ஆர்டர்ஸ், ஸ்டூடெண்ட், யூசர், இவ்வளோ டேபிள் இருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்றேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் டெலிட் பண்றேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். அதனால நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், டெலிட் பண்றேன். இதுவும் நான் டிராப் பண்றேன். ஸோ இதுத்தையும் நான் டிராப் பண்ணிடுறேன். இதையும் நான் டிராப் பண்றேன். ஸோ இந்த யூசர்ஸ்ன்ற டேபிளையும் நான் டிராப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள் பார்க்க போறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளை கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஸோ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற அந்த டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல காலம் இருக்கு. என்னென்ன காலம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஐடின்னு ஒரு காலம் இருக்கு. இன்டிஜர், அதாவது இது என்னதுன்னா இப்போ கவனிங்க. இப்போ நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் தான் பார்க்க போறோம். நாட் நல் கன்ஸ்ட்ரைனோட டெஃபினிஷன் என்னன்னா, ஸோ இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து அந்த காலம் வந்து நல்வாலி ஷோ ஆகக்கூடாது. ஓகேவா? அதுதான் அதோட டெஃபினிஷன். ஸோ கிரியேட் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணு, அந்த டேபிளுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க. ஸோ ஐடி இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துறீங்க. ஆனா அந்த டேட்டா டைப் கொடுத்துட்டு நாட் நல் யூஸ் பண்ணணும். ஸோ நாட் நல் அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க, இந்த ஐடிங்கிற காலம் வந்து உங்களுக்கு நாட் நல் அப்படின்னா அந்த காலம்ல மட்டும் நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நேம்னு ஒரு காலம் கிரியேட் பண்றீங்க, அதோட டேட்டா டைப் varchar 50, அதோட காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நாட் நல். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். இப்போ நான் அதை பாக்குறேன். ஸோ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு ஐடி, நேமு, ஏஜ். ஓகேவா? ஸோ இப்போ நான் கீழே வாங்க. இப்போ அதுக்குள்ள நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து இன்சர்ட் ஆகுமா ஆகாதா? இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 1. ஸோ நேம் வந்து ராஜ், லைக் வந்து ஏஜ் வந்து 25. இது எனக்கு இன்சர்ட் ஆகுமா ஆகாதா? 19 ஆகும் சார். எனக்கு இது ஆகும். ஓகேவா? ஸோ எனக்கு இது ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ திருப்பி நான் போயிட்டு நான் வந்து இந்த டேபிளை பார்த்தேன் அப்படின்னா, ஸோ ஐடியில் 1, நேம்ல ராஜ், ஏஜ்ல 25. ஓகேவா?
ஸோ இப்போ நான் செகண்ட் வேல்யூ இன்செர்ட் பண்றேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நான் இன்செர்ட் பண்றேன். எனக்கு இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? ஆகாது சார். ஏன் ஆகாது? ஏன்னா நம்ம நாட் நல்லன்னு கொடுத்துருக்கோம்ல. சரி, இப்போ நான் இங்க வந்து ஐடி வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் நேம் வர இடத்துல நேம்னு வர காலத்துல நான் நல் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நேம்ன்ற காலம் வந்து நாட் நல். இங்க ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன கீவேர்ட்னா நாட் நல். நாட் நல் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் எப்படின்னா, நீங்க இன்செர்ட் பண்ற அந்த வேல்யூ வந்து நல் வேல்யூ சேர்க்கக்கூடாது. இப்ப நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணி நான் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்க பாருங்க எரர் வருது. எரர் காலம் நேம் cannot be null. அதாவது அது என்ன சொல்லுதுன்னா காலம் நேம் வந்து cannot be null. ஸோ நல்லா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நல்லா இல்லைன்னா தான் அதை இன்செர்ட் பண்ணணும். இல்லைன்னா அது இப்போ நல், அதாவது நல் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ நீங்க நல் கொடுத்துருக்கீங்க, அதனால நான் இன்செர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ மூணாவது இந்த ரோ எனக்கு இன்செர்ட் ஆகுமா ஆகாதான்? ஆகும். இன்செர்ட் ஆகும். இன்செர்ட் ஆகும். ஏன் ஆகும்? நம்ம நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணல. கொடுக்கல. ஏன்னா ஏஜுக்கு வந்து நமக்கு நாட் நல் கொடுக்கல. அதனால நம்ம என்ன காலத்துக்கு தான் கொடுத்துருக்கோம், ஐடின்ற காலத்துக்கும் நேம்ன்ற காலத்துக்கு மட்டும்தான் நம்ம நாட் நல் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஏஜ்ன்ற காலத்துக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரைனும் நான் யூஸ் பண்ணது. சரிங்களா? அப்போ இந்த இந்த ரோ வந்து எனக்கு இன்செர்ட் ஆகும். அப்போ நீங்க ரூல் எந்த இதுல அப்ளை பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ லைக் எந்த காலமா நீங்க பேஸ் பண்ணி நீங்க நல் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அது இதுல இன்செர்ட் ஆகும். இப்போ இந்த இப்போ ஏஜ்ன்ற காலத்துக்கும் நீங்க நல் கொடுத்தீங்க அப்படின்னா, நாட் நல் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப அந்த காலத்துக்கும் உங்களுக்கு இன்செர்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ இதுதான் நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும் போதே நீங்க இந்த கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, ஸோ ஐடி காலமும் நேம் காலமும் உங்களுக்கு யூனிக்கா இருக்கும், நல் வேல்யூஸே இருக்காது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், ஸோ லைக் வந்து வேல்யூஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில வந்து டேபிள்ல வேல்யூஸ் இருந்துகிட்டே இருக்கணும், அதுல நல் வேல்யூஸே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்துல நீங்க இந்த மாதிரி நல் வேல்யூஸ் நாட் நல் கன்ஸ்ட்ரைன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஐடி கேனாட் பி நல், நேம் கேனாட் பி நல், ஏஜ் கேன் பி நல். அதாவது ஏஜ்ன்ற காலம் நல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் பாருங்க, பிரைமரி கன்ஸ்ட்ரைன்ட். பிரைமரி கீயோட டெஃபினேஷன் படிங்க. பிரைமரி கீயோட டெஃபினேஷன் பாருங்க. ஏ பிரைமரி கீ cannot be null. இதுவும் நல் வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணாது. cannot have duplicate. டூப்ளிகேட்டையும் இன்செர்ட் பண்ண விடாது. யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் ரெக்கார்ட் இன் தி டேபிள். ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் யூனிக்கா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த பிரைமரி கீயோட டெஃபினேஷன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு நல்லாவும் இருக்கக்கூடாதான், டூப்ளிகேட்ஸும் அலோவ் பண்ணாதான். ஓகேவா? இப்ப டேபிள்ல பார்க்கலாம் அது எப்படி வந்து கிரியேட் பண்றது. ஸோ கிரியேட் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண, அந்த டேபிள் நேம் வந்து கஸ்டமர்ஸ் நான் வச்சுக்கிறேன். கஸ்டமர் ஐடி வந்து உங்களுக்கு இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துட்டு அதோட வந்து கன்ஸ்ட்ரைன்ட் வந்து பிரைமரி கீன்னு நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். கஸ்டமர் ஐடி வந்து பிரைமரி கீல இருக்கும், நேம் வேர்க்கா சிட்டி வேர்க்கா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிரைமரி கீயோட டெஃபினிஷன் என்ன, யூனிக்கா தான் அது வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண போகுது, டூப்ளிகேட்ஸ் இன்செர்ட் பண்ணாது, நல் வேல்யூஸை இன்செர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ கவனிங்க, இப்போ லைக் வந்து நான் வந்து இதை ரன் பண்றேன், எனக்கு ரன் ஆகுமா ஆகாதா? ரன் ஆகும். ஓகேவா? சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிளை கிரியேட் பண்ணோம். சாரி, ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை ரன் பண்ணோம். இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து இன்செர்ட் ஆகும். ஓகேவா? எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம எனக்கு இன்செர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் நான் செலக்ட் லைக் வந்து நீங்க டேட்டாவை பார்த்தா தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். கொடுத்துட்டு இதை நீங்க என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இப்ப நிர்மலன்றது இன்செர்ட் ஆயிட்டாரு. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் ரெண்டாவது இந்த வேல்யூஸ் இன்செர்ட் பண்றேன், எனக்கு இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? ரெண்டாவது வேல்யூ ஆகும். பிகாஸ் இன்டிஜர் தான பிரைமரி கீன்னு கொடுத்திருக்கோம். ஓகே,
இதுவும் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன், ஐடி தான் வந்து உங்களுக்கு, அதாவது இந்த கஸ்டமர் ஐடி தான் வந்து பிரைமரி கீல இருக்கு. ஓகேவா? அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. ஸோ ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணி நான் பார்க்கறேன். இப்போ 2 ரெக்கார்ட் வந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இந்த 2 வேல்யூ லாஸ்ட்ல இருக்க இந்த 2 இது வந்து உங்களுக்கு இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? 3வது ரோ இன்சர்ட் ஆகாது. ஆகாது. பாருங்க, எனக்கு எரர் வருது. காலம் கஸ்டமர் ஐடி cannot be null. ஏன்னா பிரைமரி டெஃபினிஷன் என்ன? ஸோ cannot be null. நல்லாவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ லாஸ்ட் ரெக்கார்ட். ஸோ இது எனக்கு இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. பிகாஸ் ஐடி வந்து சேமா இருக்கு. டூப்ளிகேட் என்ட்ரி 101 ஃபார் கீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. ஸோ ஆல்ரெடி நீங்க 101ன்றதை இன்செர்ட் பண்ணிட்டீங்க. திருப்பி அதை இன்செர்ட் பண்ணா அது எப்படி, அது வந்து டூப்ளிகேட் வேல்யூவா ஆகும். அதனால அது இன்செர்ட் பண்ண விடாது. ஸோ each row cannot have duplicate values. Uniquely identify each record in the table. யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த சினாரியோல இந்த பிரைமரிக்கு எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் டேபிள்ல இந்த காலம் வந்து ஐடி வந்து யூனிக்கா தான் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு சில டேட்டாலாம் யூனிக்கா தான் இருக்கும். நீங்க என்னதான் வந்து போட்டாலுமே ஒரு சில டேட்டாலாம் யூனிக்கா தான் இருக்கும். லைக் வந்து இந்த கஸ்டமர்ஸ் டேபிள்ல கஸ்டமர் ஐடியா இருக்கட்டும், எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எம்ப்ளாய் ஐடியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு காலமும் யூனிக்கா தான் இருக்கும். ஸோ எதுக்கு இந்த பிரைமரிக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, லைக் வந்து ஒரு டேபிள்ல ஒரு டேட்டா பேஸ்ல மல்டிபிள் டெவலப்பர்ஸ், அதாவது நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இது இன்சர்ட் பண்ணிட்டேன், நிர்மல் 101 நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஆனா என் ஃப்ரெண்டுக்கு நான் இன்சர்ட் பண்ணாதான் அவர் தெரியாது. அவரும் அந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. இப்போ அவர் வந்து என்ன பண்றாரு, இது திருப்பியும் அவர் ரன் பண்ணி இன்சர்ட் பண்றாரு. அப்படி இருக்க பட்சத்துல 2 நிர்மல் 101 ஐடின்னு சொல்லிட்டு உள்ள இன்சர்ட் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோ பேஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, லைக் வந்து இந்த கஸ்டமர் ஐடின்றத கிரியேட் பண்ணும் போதே அவங்க வந்து பிரைமரி கீழே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் ஒருத்தர் கிரியேட் பண்ணா ஓகே, இன்னொரு வாட்டி யாராச்சும் கிரியேட் பண்ண டைப் பண்ணா அது என்ன ஆகும், எரர் வரும். ஓகேவா? ஸோ இந்த எரர்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ டூப்ளிகேட் ஓகே, அப்போ 101 யாரோ இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, நான் இன்சர்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இன்டிமேட் மெசேஜ் வரும். இதுதான் இந்த பிரைமரி கீன்றது கான்செப்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? சார் சொல்லுங்க. இப்போ அந்த பிரைமரி கீ வந்து ஒரு டேபிள்ல வந்து ஒரே ஒரு காலம்க்கு வந்து ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்குமா? அது வந்து ஆக்சுவலி வந்து கரெக்ட் தான். இப்போ இந்த பிரைமரி கீ மட்டும் இப்போ மேல பாருங்க. இப்போ ஒரு டேபிளுக்கு நான் 2 நாட்கள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கன்ஸ்ட்ரெயின், நாட் கன்ஸ்ட்ரெயின் 2 இருக்கு. பட் ஆனா பிரைமரி கீ மட்டும், இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ பிரைமரி கீ மட்டும் ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு காலமுக்கு மட்டும் தான் இந்த பிரைமரி கீ யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு காலமுக்கு மட்டும்தான். ஒரு டேபிள்ல ஒரே ஒரு காலமுக்கு மட்டும் தான் இந்த பிரைமரி கீ யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கண்டிஷன். ஸோ ஒரு மற்ற காலமுக்கு உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஒரு டேபிள்ல ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, யூனிக் கன்ஸ்ட்ரெயின். இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயினோட டெஃபினிஷன் பாருங்க. ensure that all values in the column are different. சரிங்களா? no duplicates allowed. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் யூனிக் வேல்யூஸா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும், டூப்ளிகேட் என்ட்ரியை உங்களுக்கு அலோவ் பண்ணாது. அப்போ யூனிக்குக்கும் பிரைமரி கீக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, பிரைமரி கீ வந்து நல் வேல்யூஸும் இன்செர்ட் பண்ண விடாது, cannot be null, நல் வேல்யூஸும் இன்செர்ட் பண்ண விடாது. பட் ஆனா யூனிக் வந்து உங்களுக்கு வந்து நல் வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண விடும். பட் ஆனா அது டூப்ளிகேட்டை மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ண விடாது. ஓகேவா? அதே மாதிரி யூனிக்கி வந்து நீங்க எத்தனை வேணா கொடுத்துக்கலாம். லைக் வந்து ஒரு டேபிள் யூனிக்கி எத்தனை வேணா கொடுத்துக்கலாம். பிரைமரி கீ மட்டும்தான் ஒண்ணுதான். சரிங்களா? பிரைமரி கீ மட்டும்தான் ஒண்ணு. மற்றபடி யூனிக்கிலாம் நீங்க வந்து எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாருங்க, கிரியேட் எம்ப்ளாயிஸ் ஒரு டேபிள கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஸோ கிரியேட் எம்ப்ளாயிஸ் ஒரு டேபிள கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுல இமெயில் வேர்கார் சொல்லிட்டு 100 கொடுத்து, ஸோ நான் வந்து இந்த வேர்கார் அந்த டேட்டா டைப் வந்து பக்கத்துல யூனிக்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூனிக்னா யூனிக்கோட டெஃபினிஷன் என்னன்னா அந்த காலம் மட்டும் யூனிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ கீழே வரலாம். ஸோ இப்போ பாருங்க, இன்சர்ட் பண்ண. ஓகேவா? இன்சர்ட் டு எம்ப்ளாய் வேல்யூஸ் டு நவீன் at 123gmail.com போறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து இன்சர்ட் பண்றேன், எனக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து திருப்பி நவீன்
@123 Gmail கொடுத்தா எனக்கு இன்சர்ட் ஆகாது, ஏன்னா அது டூப்ளிகேட்டா இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி அது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ல இமெயில் ஐடின்ற காலம் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி நவீன் @123 கொடுத்தீங்க, திருப்பி அதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ யூனிக்கோட டிஃப்ரெண்ட் சின்டெக்ஸ் என்னன்னா, அது இந்த வேல்யூ வந்து யூனிக்கா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நல் வேல்யூஸை நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகுது. இப்போ நீங்க டேபிள் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல் வேல்யூஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இன்சர்ட் ஆகும். சரிங்களா? பட் ஆனா என்ன இருக்கக்கூடாது, உங்களுக்கு யூனிக் வேல்யூ, அதாவது டூப்ளிகேட் என்ட்ரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஸோ அதுதான் இந்த யூனிக். நெக்ஸ்ட் பாருங்க, செக் கன்ஸ்ட்ரெயின். இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் என்னன்னா, நீங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க. ஓகேவா? அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுற டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு டேபிள்குள்ள இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி அந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க? ஸோ பாருங்க, ensure that value in a column satisfy a condition. ஸோ உங்களுக்கு வந்து அந்த காலம்ல இருக்கிற அந்த டேட்டா உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் உள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ யூசர்ஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. சரிங்களா? ஸோ நான் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், யூசர்ஸ்னு ஒரு டேபிள். இதுல பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது? புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. ஏஜ் வந்து 18 above or equal to மட்டும் டேபிள்ல ஷோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது கவனிங்க, கிரியேட்டிவ் டேபிள் யூசர்ஸ்ன்ற டேபிளை கிரியேட் பண்ண ஐடி இன்டிஜர் ஒரு டேட்டா டைப், பிரைமரி கீழே இருக்கும் அந்த ஐடி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏஜ். ஓகேவா? ஏஜ்ன்ற காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டிஜர்ன்ற டேட்டா டைப்ல இருக்கும். செக் செக் அப்படின்னா என்ன சொன்னா சாட்டிஸ்ஃபை கண்டிஷன். ஓகேவா? இப்போ செக்குக்கு அப்புறம் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம். இந்த ஏஜ்ன்ற காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகேவா, இந்த ஏஜ்ன்ற காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ 18க்கு மேலதான் இருக்கும். ஒன்னு 18ஆ இருக்கும், இல்ல அதுக்கு மேலதான் இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த கண்டிஷன். ஓகேவா? இப்போ நான் டேபிள கிரியேட் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ்டு நான் வந்து டேபிள கிரியேட் பண்றேன். ஓகேவா? செலக்ட் பண்ணி நான் வந்து என்டர். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க, ஸோ இங்க இருக்கிறது இன்டிஜர் ஐடி, இங்க இருக்கிறது வந்து ஏஜ். ஓகேவா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இன்சர்ட் பண்ண எனக்கு இன்சர்ட் பண்ணுமா? இன்சர்ட் ஆகுமா ஆகாதா? எனக்கு ஆகும். அதே மாதிரி ரெண்டாவது இன்சர்ட் ஆகும். ஆகும். இன்சர்ட் ஆகுது. மூணாவது ஆகாது. ஆகாது. ஏன்னா இங்க பாருங்க, ஏஜ்ன்ற காலம் 18க்கு மேல இருக்கு. பட் ஆனா ஏஜ்ன்ற காலம் வந்து உங்களுக்கு 16 தான் இருக்கு. அப்போ 16 ஏஜ்ன்ற கேட்டகரி இந்த ஏஜ்ன்ற காலம்குள்ள போகாது. சாட்டிஸ்ஃபை பண்ணல, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செக் கன்ஸ்ட்ரெயின். செக் கன்ஸ்ட்ரெயின்க்கு அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபை கண்டிஷன் கொடுக்குறீங்க. அது ஈக்குவல் டு கிரேட்டர் தென்னா, இல்ல லைக் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேலரின்ற காலம் 18,000க்கு மேல இருந்தா தான் இன்சர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரி சம் கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டிஷனை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டேட்டா உள்ள என்டர் ஆகணும்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் உள்ள என்டர் ஆகும் டேட்டா, இல்லைன்னா என்ன ஆகுது, என்டர் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த செக் கன்ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின்ன்ற இந்த ஒரு இது. ஓகேவா? ஸோ கீழே கவனிங்க, நெக்ஸ்ட் டிஃபால்ட். ஓகேவா? இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ புரியலன்னா சொல்லுங்க, ஏன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ வாட் இஸ் கன்ஸ்ட்ரெயின் கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரெயின்னா என்ன, அதோட டைப்ஸ், ஒவ்வொரு டைப்பும் என்ன மீனிங்கு, அதனாலதான் நான் ஒரு டைப்லாம் கிரியேட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதோட டெஃபினிஷன் மட்டும் சொல்லாம எக்ஸாம்பிளோட அது இப்படி தான் ரன் ஆகுது. ஸோ இது வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும்போது நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்க்குள்ள போகலாம். Provide a default value for a column if no values is specified. அப்படின்னா என்ன மீனிங்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் டெஃபினிஷன் படிங்க. டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன், என்ன மீனிங்? ஸோ காலமை கிரியேட் பண்ணும் போதே டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஓகேவா? அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இஃப் நோ வேல்யூஸ் இஸ் ஸ்பெசிஃபைட்.
நீங்க இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா நீங்க காலம்ல கொடுத்துருக்க அந்த வேல்யூஸா இதை எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். கவனிங்க. இப்போ நான் வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். ஆர்டர் ஐடி வந்து உங்களுக்கு இன்டிஜர், டேட்டா டைப் இன்டிஜர். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு பிரைமரி கீழே இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஆர்டர் டேட். இந்த ஆர்டர் டேட்ல ஸோ இதுக்கப்புறம் நான் டேட் டிஃபால்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேட்ன்றது என்னது? இந்த டேட்ன்றது என்னது? ஃபங்க்ஷன், டேட் ஃபங்க்ஷன். டேட்டா டைப். டேட்டா டைப் நியூமரிக்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்டிஜர், பூலியன், ஃப்ளோட், டெசிமல்னா டெசிமல் வேல்யூ. இது எல்லாமே டேட்டா டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ். SQLோட அதே மாதிரி ஸ்ட்ரிங்னா கேர், வேர் கேர், பைனரி, டெக்ஸ்ட். ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டேட்டா நீங்க உள்ள கொண்டு வரீங்க, ஒரு டேட்டா வந்து நீங்க கொடுக்கணும் காலம் டேபிளுக்கு அப்படின்னா அதுக்கு இந்த டேட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்க இப்போ ஜாயினிங் டேட்னு கொடுத்துட்டு அதோட டேட்டா டைப் வந்து டேட் அப்படி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இயர், மந்த், டேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதோட டேட்டா டைப். சரிங்களா? ஸோ இதுதான் SQL இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம வந்து கோட்குள்ள போகலாம். ஸோ ஆர்டர் டேட், இங்க ஆர்டர் டேட்னா ஆர்டர் பண்ற அந்த டேட். அப்போ டேட்டை தான் இவங்க இன்சர்ட் பண்ண போறாங்க. அப்போ இன்சர்ட் பண்ண டேட்டை இன்சர்ட் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு டேட்ல தான் இருக்கும். ஓகேவா? டேட்டா பேர்ல இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்றேன். என்ன கன்ஸ்ட்ரெயின்னா டிஃபால்ட். இந்த டிஃபால்ட்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், கரண்ட் டேட்னு நான் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கரண்ட் டேட்னா இன்னைக்கு டேட்டை வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்றேன். இது எப்படின்னா டிஃபால்ட்க்கு எப்படின்னா நீங்க வேல்யூஸ் இங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். பட் ஆனா வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா, அதாவது இந்த ஆர்டர் டேட்டுக்கு வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா கரண்ட் டேட்டா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். கரண்ட் டேட்டா இன்னைக்கு டேட்டா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட்ல நான் ரன் பண்றேன். ஸோ ஆர்டர் ஐடி வந்து 222. ஸோ நான் இங்க டேட்டையும் மென்ஷன் பண்ணிட்டேன். சரி, நான் 2022/2/2025 தேதி. ஓகேவா? ஸோ கொடுத்து நான் ரன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ரன் ஆயிடுச்சு. சாரி, ஃபர்ஸ்ட் நான் அந்த டேபிளை கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் இன்சர்ட் பண்றேன். நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ண கடுப்பா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இது மேல இந்த கர்சரை வச்சுட்டு ரெண்டாவது இது கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த டேபிளை பாக்குறேன், ஆர்டர்ஸ் அந்த டேபிளை பாக்குறேன். பாருங்க, ஆர்டர் டேட் வந்து இங்க நான் என்ன ஆர்டர் டேட் கொடுத்துருக்கேனோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ இதை நான் ரன் பண்ணா, நல்லா கவனிங்க, இதை நான் ரெண்டாவது ரோவை ரன் பண்ணா இந்த ஆர்டர் ஐடியில என்ன வரும், ஆர்டர் டேட்ல என்ன வரும்? ஆர்டர் ஐடியில 333. ஆஹ் ஆர்டர் டேட்ல கரண்ட் டேட். கரண்ட் டேட் என்னது? இந்த 25/2/2022. சாரி, 25/2/25. கரண்ட் டேட் என்னது அதான் வரும். சோ இன்னைக்கு டேட், இன்னைக்கு டேட், இன்னைக்கு என்ன டேட்? இன்னைக்கு டேட் 2/4/26. 2026. அதுதான் கரண்ட் டேட்டோட மீனிங். கரண்ட் டேட் அப்படின்னா இன்னைக்கு டேட். ஸோ டேட் ஃபங்க்ஷன்ல கரண்ட் டேட் அப்படின்னா இன்னைக்கான டேட்டை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். இப்போ நான் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, ஓகே. ஸோ இப்போ நான் அதை பார்க்கறேன் அப்படின்னா இங்க பாருங்க, இன்னைக்கு டேட் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? 2026/4/2. ஸோ இதுதான் டிஃபால்ட். அதாவது நீங்க வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ்க்கு அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணும். அப்படி நீங்க எந்த வேல்யூஸும் கொடுக்காம நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ரெண்டாவதுல ஆர்டர் ஐடிக்கு மட்டும் நான் 333 மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 333 மட்டும் உங்களுக்கு இன்டீஜர், அதாவது இந்த ஆர்டர் ஐடியில வந்துட்டு இந்த டேட் டிஃபால்ட்ல உங்களுக்கு கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ண, அதாவது இங்க எந்த வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நான் இங்க டிஃபால்ட்டா என்ன கொடுத்துருக்கோம் அதை ரன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ டிஃபால்ட்டா கரண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ வேல்யூஸ் இன்சர்ட் ஆகலைன்னா டிஃபால்ட்டா கரண்ட் டேட்டா பிரிண்ட் ஆகும். இதுதான் ஸோ இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன், லைக் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்றேன். எனக்கு ரன் ஆகுமா ஆகாதா?
அதை நான் ரன் பண்றேன் 222 சொல்லிட்டு நான் ஆர்டர் ஐடி ரன் பண்றேன். எனக்கு ரன் ஆகுமா ஆகாதா? ஆகாது, ரன் ஆகாது. ஏன் ரன் ரன் ஆகாது? ஆகாது பிகாஸ் இட் Primary இஸ் key. பிரைமரி கீ. பிரைமரி கீ. ஓகேவா? நீங்க தெளிவா இருக்கீங்களான்னு செக் பண்றேன், வேற எதுவும் இல்ல. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட் கீ பார்த்தாச்சு. மொத்தம் எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துருக்கோம்? ஸோ பிரைமரி கீ பார்த்தாச்சு, ஸோ நாட் நல் பார்த்துருக்கோம், யூனிக் பார்த்துருக்கோம், பிரைமரி கீ பார்த்துருக்கோம், ஸோ ஃபாரின் கீ பார்க்க போறோம், செக் பார்த்துருக்கோம், டிஃபால்ட் பார்த்துருக்கோம். இப்போ ஃபாரின் கீ மட்டும்தான் இருக்கு. ஓகே ரைட். இந்த ஃபாரின் கீக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம தேரியா பார்க்கலாம். இந்த ஃபாரின் கீனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன். ஓகேவா? லைக் வந்து நான் வந்து நெட்ல வந்து ஃபாரின் கீ ஓகே பேஜ்ல பாருங்க. இப்போ நான் காட்டுற இமேஜை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த இமேஜ் தெரியுதா உங்களுக்கு ஆன்லைன்? இந்த இமேஜ் தெரியுதா சார்? இந்த இமேஜ்ல உங்களுக்கு என்ன புரியுது? புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் ஐடி காமனா இருக்கு ரெண்டு டேபிள்லயும். ஓகே, இப்போ லைக் இந்த ஃபாரின் கீ அப்படின்னா ரெண்டு டேபிள லிங்க் பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்க இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றது, லைக் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு டேபிள் இருக்கு, ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டாவை ரெண்டு டிஃப்ரெண்ட் டேபிள்ல நீங்க வந்து கொடுக்குறீங்க, என்டர் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு டேட்டாவை நீங்க ஒரே டேபிள்ல தான் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு என்ன பாசிபிள்? ஸோ நீங்க வந்து மல்டிபிள் டேபிள்ல கூட அந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி என்டர் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேபிளும் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு டேபிள்ல டிபார்ட்மெண்டோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி எம்ப்ளாயிஸ்ன்ற டேபிள்ல எம்ப்ளாயிஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேற வேற டேபிள். ரெண்டுமே வேற வேற நேம். இப்போ இதுல என்ன காமனா இருக்குன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டு டேபிளுக்கும் என்ன காமனா இருக்கு அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம் மட்டும் தான் காமனா இருக்கு, மற்ற எதுவுமே காமனா இல்ல. ஓகேவா? சோ இங்க இந்த டேபிள் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் டேபிள். ரெஃபரன்ஸ் டேபிள்னா இது பிரைமரி டேபிள்னு சொல்லுவாங்க. லைக் வந்து பேரண்ட் டேபிள் இல்ல ஒரு பிரைமரி டேபிள் இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் டேபிள். சரிங்களா? சோ இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் இதோட ரெஃபரன்ஸ் தான் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபாரின் கீனா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது. இந்த ஃபாரின் கீன்றது இந்த டேபிள். ஓகேவா? சோ இந்த ஃபாரின் கீ எதை வச்சு ஃபாரின் கீ பண்ணும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ நல்லா கவனிங்க, இந்த பேரண்ட் டேபிள்ல இந்த காலமும் சைல்ட் டேபிள்ல இந்த காலமும் உங்களுக்கு சேமா இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், ராமன்றவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க? அட்மின். சோ இப்போ நான் இன்னொன்னு கேக்குறேன், டேவிட்ன்றவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க? அவரும் அட்மின். ஓகே, கவனிங்க. சோ ராமன்றவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி 103. சோ இந்த 103ன்றது பிரைமரி டேபிள்ல பாருங்க, அட்மின்ன்றது டிபார்ட்மெண்ட். அப்போ ராமும் டேவிட்டும் அட்மினா இருக்காங்க ஒரு கம்பெனில. அதே மாதிரி சனா வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறாங்க? ஐடி. சோ இப்போ இங்க பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க நீங்க டூப்ளிகேட் வேல்யூ இருக்கும். 104 ஸோ 103 101 101. பட் ஆனா பிரைமரி டேபிள்ல இந்த காலம் வந்து உங்களுக்கு யூனிக்கா தான் இருக்கணும். இது கண்டிஷன் நம்பர் 1. இந்த பிரைமரி டேபிள்ல இருக்கிற அந்த லிங்க் பண்ண போற அந்த காலம் வந்து பிரைமரி கீழ இருக்கணும். பிகாஸ் இது வந்து யூனிக் வேல்யூவா இருக்கணும். இதுல டூப்ளிகேட் வரக்கூடாது. இங்க வந்திருக்கலாம், சைல்ட் டேபிள்ல வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல மல்டிபிள் வந்து நேம், அதாவது மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் வேலை செய்யலாம். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தான் வேலை செய்யணுமா? கிடையாது. ஐடி டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வேலை செய்வாங்க, எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய பேர் வேலை செய்வாங்க, அட்மின்ல நிறைய பேர் வேலை செய்வாங்க, அக்கௌண்ட்ஸ்ல நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஆனா டிபார்ட்மெண்ட் ஒண்ணுதான், அதோட ஐடி ஒண்ணுதான், அதுல நிறைய பேர் வேலை செய்யலாம், ஆனா அதோட ஐடி ஒண்ணுதான். அப்போ பிரைமரி டேபிள்ல இருக்கிற இந்த காலம் வந்து உங்களுக்கு பிரைமரி கீழே இருக்கணும்.
ஓகேவா? இந்த பேரண்ட் டேபிள்ல இருக்க இந்த லிங்க் பண்ண போற அந்த காலம் வந்து பிரைமரி கீல இருக்கணும். இது வந்து இங்க ரூல் நம்பர் 1. சரிங்களா? இப்போ நீங்க ஃபாரின் கீ, அதாவது ஃபாரின் கீனா இந்த இப்போ ரெண்டாவது டேபிள் இருக்கு பாத்தீங்களா, டேபிள் 2 எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன். இந்த எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷன் இந்த டேபிள் வந்து எதை ரெஃபர் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த பேரண்ட் டேபிளை ரெஃபர் பண்ணி தான் இருக்கு. இந்த பேரண்ட் டேபிளே இல்ல அப்படின்னா இந்த சைல்ட் டேபிளுக்கு வேலையே இல்லை. ஏன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் டேபிள். இந்த ரெஃபரன்ஸ் வந்து எதுல இருந்து எடுக்குதுன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி தான் எடுக்குது. அப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ல 105 டிபார்ட்மெண்ட் இருக்கா? 105 டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கா? இல்ல இல்ல. No. அப்போ நீங்க சைல்ட் டேபிள இன்சர்ட் பண்ணா அது இன்சர்ட் ஆகுமா ஆகாதா? சரி, நல்லா யோசிங்க. இது பேரண்ட் டேபிள், இதோட ரெஃபரன்ஸ் தான் இது எடுக்குது. ஓகேவா? ரெஃபரன்ஸ்ல இல்லாத ஒரு டேட்டாவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது எடுக்குமா எடுக்காதா? எடுக்காது. எடுக்காது. சோ நான் திருப்பி மென்ஷன் பண்ண போறேன். ஏன் இது திருப்பி மென்ஷன் பண்றேன்னா நான் இப்போ கோட் ரிலேட்டடா ரன் பண்ண போறேன். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். என்ன அவுட்புட் வரும்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுக்கு தான் நான் திருப்பி நான் சொல்றது. ஓகேவா? ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் டேபிள் தான். இந்த எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்றது ஒரு ரெஃபரன்ஸ் டேபிள் தான். இந்த ரெஃபரன்ஸ் எதுல இருந்து எடுத்துக்கோ அப்படின்னா இந்த அதாவது இந்த பேரண்ட் டேபிள்ல இருக்கிறது தான் அது ரெஃபரன்ஸா எடுத்துக்கும். சப்போஸ் பேரண்ட் டேபிள்ல இல்லாத ஒரு டேட்டாவை, இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி அதை ரெஃபரன்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா சைல்ட் டேபிள்ல அது இன்செர்ட் ஆகாது. ஏன்னா இது வெறும் ரெஃபரன்ஸ் டேபிள் தான். ஓகேவா? சோ இப்போ கவனிங்க. இப்போ இந்த வந்து இதுதான் ஃபாரின் கீயோட டெஃபினிஷன். ஃபாரின் கீ அப்படின்னா ரெண்டு டேபிளுக்கு ஒரு லிங்க், அதாவது வந்து ஒரு லிங்க் பண்ணும். ரெண்டு டேபிள லிங்க் பண்ணி எந்த காலம் காமனா இருக்கோ அந்த காலமை நீங்க லிங்க் பண்ண போறீங்க. ஓகேவா? லிங்க் பண்ணி இன்னொரு டேபிள கிரியேட் பண்ணி அதுல நீங்க வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறீங்க. இதுதான் ஃபாரின் கீயோட கான்செப்ட். இப்போ நம்ம கோட் ரிலேட்டடா நம்ம பார்க்கலாம். இருக்கு ஃபாரின் கீ. ஓகேவா? ஸோ ஃபாரின் அதோட டெஃபினிஷன் பாருங்க. a foreign key is used to link two table. ஸோ எதுக்கு யூஸ் பண்றாங்க? ரெண்டு டேபிள லிங்க் பண்றதுக்காக இந்த ஃபாரின் கீ யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இட் மெயின்டைன்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி பிட்வீன் பேரண்ட் சைல்ட் டேபிள். பேரண்ட் சைல்ட் டேபிள்னா ஒன்னு வந்து அந்த பிரைமரி டேபிள்ல தான் நான் பேரண்ட் டேபிள் இங்க சொல்றாங்க. ரெஃபரன்ஸ் டேபிள்ல அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் டேபிள்ல சைல்ட் டேபிள்னு சொல்றாங்க. பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இட் மெயின்டைன் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி பிட்வீன் பேரண்ட் சைல்ட் டேபிள். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ டெஃபினிஷன் பார்த்தாச்சு. ரெண்டு டேபிள் லிங்க் பண்ண போறீங்க, ஒன்னு பேரண்டாவும் இன்னொன்று சைல்டாவும் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? ஸோ யூஸ் கிளாஸ். சரிங்களா? ஸோ நம்மளோட டேட்டா வந்து யூஸ் கிளாஸ். நான் இதுல வந்து ஆல்ரெடி ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், நான் பாக்குறேன். டிபார்ட்மெண்ட் எதுவும் இல்லை. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த டேபிள நான் வந்து அதாவது ஒரு டேபிள், அதாவது ஒரே நேம்ல ரெண்டு டேபிள் இருக்கு. நான் வந்து அந்த டேபிளை டெலிட் பண்றேன். ஸோ இதை டெலிட் பண்றேன். இப்ப கவனிங்க. ஓகே கவனிங்க. இப்போ கோட் பார்க்கலாம். ஸோ இப்போ கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறேன், ரெண்டு டேபிளை கிரியேட் பண்ண போறேன். ஸோ ரெண்டு டேபிளை கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் யூஸ் கிளாஸ்ல தான் அதை வந்து கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற டேபிளை கிரியேட் பண்ண. சரிங்களா? அதுல ரெண்டு காலம் இருக்கு. ஒன்னு டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து பிரைமரி கீயா இருக்கு. ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் வந்து வேர்க்கரா இருக்கு. ஓகேவா? ஸோ வேர்க்கரா இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஏன் இங்க பிரைமரி கீ கொடுத்துருக்கேன்னா நம்ம ஃபாரின் கீ யூஸ் பண்றோம். ஃபாரின் கீயோட நான் ரூல் என்ன சொன்னேன்? ஸோ பிரைமரி டேபிள்ல இருக்கிற அந்த லிங்க் பண்ண போற அந்த காலம் வந்து பிரைமரி கீல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இது ஒர்க் ஆகுது. இப்போ நான் பிரைமரி கீ கொடுத்தேன். இப்போ நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ன்ற டேபிளை நான் கிரியேட் பண்றேன். வந்து ஓகே. ஸோ அது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? லைக் வந்து அதுல வேல்யூஸ் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வேல்யூஸ்ல 201
202, 203, 204, 205. ஓகேவா? ஐடின்ற டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ 202 சப்போர்ட், 204 சேல்ஸ், 205 ஹெச்ஆர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 டேட்டாவும் நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு 4 டேட்டாவுமே இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டிபார்ட்மெண்ட் டேபிளை பாத்துக்கிறேன். இதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகேவா? ஸோ 201, 202, 204, 205. ஓகேவா? இந்த டிபார்ட்மெண்ட் இதை நான் என்ன பண்றேன், பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கீழே வாங்க, கிரியேட் இன்னொரு டேபிளை கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயிஸ்ன்னு நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இதுல எம்ப்ளாய் ஐடி வந்து பிரைமரி கிட்ட கொடுத்துருக்கேன். எம்ப்ளாய் ஐடின்றது வேற, டிபார்ட்மெண்ட் ஐடின்றது வேற. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ எம்ப்ளாய் ஐடி இன்டிஜர் பிரைமரிக்கு. ஓகேவா? எம்ப்ளாய் நேம் வந்து வேற கேர்ல கொடுத்துருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஐடி இன்டிஜர். ஓகேவா? ஸோ நீங்க நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம் வந்து மேல டிபார்ட்மெண்ட்ன்ற டேபிள்லயும் வந்து ரிப்பீட் ஆயிருக்கா, டிபார்ட்மெண்ட் ஐடி. சரிங்களா? ரெண்டுமே ஒரே காலம் தான். சரிங்களா? இப்போ அதை எப்படி லிங்க் பண்றது அப்படின்னா, அதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஸோ ஃபாரின் கீன்ற ஒரு கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதோட டெஃபினிஷன் பாருங்க. சரிங்களா? இப்போ நீங்க கன்ஸ்டன்ட், ஒரு கன்ஸ்டன்டை கிரியேட் பண்ணு, அந்த கன்ஸ்டன்ட்க்கு நேம் கொடுக்குறீங்க. எஃபி எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்டன்ட்க்கு நீங்க ஒரு நேம் கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ அந்த கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம் கொடுக்குறீங்க. ஸோ அந்த கன்ஸ்டன்ட் நேம் வந்து எஃபி எம்ப்ளாய். ஓகேவா? ஸோ அது என்ன கன்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபாரின் கீ. ஓகேவா? இங்க இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஸோ ரெஃபரன்ஸ், எதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் ரெஃபரன்ஸா எடுத்துக்க. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிய ரெஃபரன்ஸா எடுத்துக்க. எதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கனா, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியா ரெஃபரன்ஸா எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த குறி உங்களுக்கு புரியுதா? ஃபாரின் கீ கன்சிடர் இந்த குறி புரியுதா? ஆன்லைன் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நீங்க பாருங்க. இப்போ ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ணி போறேன். என்னன்னா ஒன்னு எம்ப்ளாயி, இன்னொன்னு டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் டேபிள்ல என்ன காலம் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேவா? இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இன்டிஜர் பிரைமரி கீ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, நான் வேல்யூஸும் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட் டேபிள். ஓகேவா? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும், டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் எம்ப்ளாயிஸ் டேபிள்ல நான் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயிஸ் டேபிள்ல எம்ப்ளாய் ஐடியும் இருக்கு, நேமும் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடியும் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த டேபிள்லயும் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்திருக்கு. இந்த ரெண்டு டேபிள் இதோட, அதாவது இந்த டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிய நான் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோட ரெஃபர் பண்றேன். அது எப்படி பண்றேன் அப்படின்னா, ஸோ கமா கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், இங்க ஒரு கன்ஸ்டன்ட் வந்து கிரியேட் பண்றீங்க. ஸோ நார்மலா கன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு அந்த கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம கொடுத்து, ஓகேவா? அந்த கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம கொடுத்துட்டு அது என்ன கன்ஸ்டன்ட்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்றீங்க. அது என்ன கன்ஸ்டன்ட்னா ஃபாரின் கீன்ற கன்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஃபாரின் கீன்ற கன்ஸ்டன்ட் போட்டாச்சு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட், இந்த டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி தான் இது. ஓகேவா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி, இந்த டேபிள்ல இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும், சரிங்களா? ஸோ ரெஃபரன்ஸா எடுத்துக்கோ. எதை ரெஃபரன்ஸ் பண்ணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிள். நம்மளோட அந்த டேபிள் பேரோட அந்த டேபிளோட பேர் என்ன, டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் ரெஃபரன்ஸா எடுத்துக்கும். அதாவது இந்த டேபிள்ல இருக்க இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியா ரெஃபரன்ஸா எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் இதோட இந்த கன்ஸ்ட்ரெயினோட டெஃபினிஷன். புரியுதா? இப்ப நான் அதை கிரியேட் பண்றேன். ஸோ எனக்கு இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்னு டிபார்ட்மெண்ட் ஐடின்ற டிபார்ட்மெண்ட் டேபிளும் கிரியேட் ஆயிடுச்சு, இன்னொன்னு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இன்சர்ட் பண்றேன். சரிங்களா? இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயிஸ் வேல்யூஸ். ஸோ எம்ப்ளாய் ஐடி வந்து 1, அவரோட நேம் வந்து பாஸ்கர், அவர் வந்து அவரோட டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து 204 நான் இன்சர்ட் பண்றேன். இது இன்சர்ட் பண்ணா இன்சர்ட் ஆகுமா ஆன்லைன்? ஆகுமா? ஆகும். ஓகேவா? 204னா அவரோட டிபார்ட்மெண்ட் என்னவா இருக்கும், சேல்ஸ். சேல்ஸ்.
அப்போ பாஸ்கர் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. ஓகேவா? சோ இப்போ இன்செர்ட் இன்னொரு வேல்யூ இன்செர்ட் பண்றாரு. சோ இன்செர்ட் எம்ப்ளாயிஸ். ஓகேவா? வேல்யூஸ்ல 2 மணியை இன்செர்ட் பண்ண 204. அவரும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இன்செர்ட் ஆகுறாரு. அப்போ மணியும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. ஓகேவா? அந்த வேல்யூ இன்செர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்கா பார்த்தா தெரியும். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க 2 கொடுக்குறேன். ஓகேவா? சோ இப்போ இந்த வேல்யூஸை நான் இன்செர்ட் பண்ணா எனக்கு இன்செர்ட் ஆகுமா ஆகாதா? ஏன் ஆகாது? பிரைமரி கீ பிரைமரி கீ எதுல இருக்கு? எம்ப்ளாய் ஐடில. ஓகேவா? எம்ப்ளாய் ஐடி பிரைமரி கீல இருக்கிறதுனால இது இன்செர்ட் ஆகாது. ஓகேவா? சோ இப்போ நான் இதை மாத்துறேன். என்ன மாத்துறேன் அப்படின்னா 3 மாத்துறேன். இப்போ இது இன்செர்ட் ஆகுமா ஆகுமா ஆகாதா? எத்தனை பேர் ஆகும்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆகாதுன்றீங்க? இது ஆகாதுதான். ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், இது ஆகாது. கண்டுபிடிங்க ஏன் ஆகாது. ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ் டேபிள்ல வந்து 203 என்ட்ரி கொடுக்கலாம். அவ்வளவுதான். அங்க பாருங்க, ரெஃபரன்ஸ் டேபிள்ல 203ன்ற டிபார்ட்மெண்ட் ஐடியே கிடையாது. அப்போ நீங்க சைல்ட் டேபிள்ல 203 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? இன்செர்ட் ஆகாது. ஏன்னா 203ன்றது டிபார்ட்மெண்ட், அது அந்த ரெஃபரன்ஸ் டேபிளே கிடையாது. அப்ப நான் எப்படி அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்க முடியும்? சரிங்களா? இப்ப நான் கொடுக்கறதுதான் நீங்க ரெஃபரன்ஸா எடுக்கிறீங்க. நான் கொடுக்குற டேட்டாவை தான் நீங்க ரெஃபரன்ஸா எடுக்கிறீங்க. அந்த நான் கொடுக்குற அந்த டேட்டாலேயே ரெஃபரன்ஸ் அந்த டேட்டா இல்லை அப்படின்னா அப்ப எப்படி நீங்க இன்செர்ட் பண்ணுவீங்க? ஓகேவா? சோ இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, எரர் cannot add அப்டேட் சைல்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா இந்த 203ன்றது பிரைமரி டேபிள்லயே கிடையாது. சரிங்களா? இல்லாத ஒரு டேட்டாவை நீங்க கொடுத்தீங்கன்னா அது இன்செர்ட் ஆக விடாது. ஓகேவா? ஸோ 205. ஓகேவா? ஸோ தெளிவா இருக்கணும். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணனா எனக்கு ரன் ஆகும். ஏன்னா 205ன்றது HR டிபார்ட்மெண்ட் அது இருக்கு. ஸோ அதனால இன்புட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபாரின் கீ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபாரின் கீ புரிஞ்சுதா? ஆன்லைன் வித்ரா, வெங்கடேஷ், ஜெமினா, ஓகே. ஏன் ராகுல் அந்த கிருத்திக்லாம் வரல? தினேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க சார், ஹாஸ்டல்ல இருந்து. அப்படிங்களா? ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணாதயா? ரெக்கார்டிங்ஸ் பார்க்க சொல்லுங்க. ஓகேவா? சரி ஓகே, ரெக்கார்டிங்ஸ் பார்த்து சொல்லுங்க. சரி ஓகே, இதுதான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரக்ட். ஓகேவா? சரி ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்மளால இந்த பேரண்ட் டேபிள டிராப் பண்ண முடியுமா? அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள டெலிட் பண்ண முடியுமா? முடியாதா? சரி ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இப்போ நான் இப்போ வந்து நம்ம பிரைமரி டேபிள டெலிட் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு நான் இங்க சின்டெக்ஸ் எழுதுறேன். ட்ராப் டேபிளோட நேம். சரிங்களா? டேபிளோட நேம் வந்து டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன்னா இங்க பாருங்க, எரர் cannot drop table departments reference by foreign key. அதாவது இதை நம்மளால டெலீட் பண்ண முடியாது. ஏன் டெலீட் பண்ண முடியாது? ஏன் டெலீட் பண்ண முடியாது? சைல்ட் டேபிளோட லிங்க் பண்ணிருக்கோம். ஏன்னா இதை நம்பிதான் ஒரு டேபிள் வந்து இருக்கு. ஓகேவா? நீங்க இதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மீனிங்கே இல்லாம போயிடும் அந்த டேபிள். ஓகேவா? அதனால இது நம்மளால டெலீட் பண்ண முடியாது. அப்போ டெலீட்டே பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். இப்போ அது டெலீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதோட சின்டெக்ஸ் பாருங்க. ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல தானே அதை லிங்க் பண்றதுக்காக ஃபாரின் கீ கொடுத்துருப்போம். அப்போ அந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கோங்க. அதுல நான் டிராப் பண்றேன். என்ன டிராப் பண்றேன் அப்படின்னா ஃபாரின் கீயை டிராப் பண்றேன். ஃபாரின் கீ கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா ஃபாரின் கீக்கு. ஸோ என்ன நேம்? அந்த கன்ஸ்ட்ரைனுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரைன் நேமை நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த லிங்கை வந்து அதை நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஸோ இந்த சின்டெக்ஸ் அடிச்சீங்கன்னா இப்போ 2 டேபிளுமே தனித்தனி டேபிளா உங்களுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சினாரியோல உங்களால பிரைமரி டேபிளை டெலீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லிங்க், அதாவது நீங்க வந்து அந்த லிங்கை பிரேக் பண்ணிட்டு தான் நீங்க டெலீட் பண்ண முடியும். சரிங்களா?
ஸோ லிங்க்ல இருக்கும் போது நீங்க டிராப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிராப் ஆகும். ஓகேவா? இது வந்து பேரண்ட் டேபிளுக்கு மட்டும்தான். சைல்ட் டேபிள் நீங்க வந்து டெலிட் பண்ணிக்கலாம், ஏன்னா சைல்ட் டேபிள் தானே. ஸோ அதனால அது டைரக்டா டெலிட் பண்ணலாம். பட் ஆனா பிரைமரி டேபிள், அதாவது வந்து பேரண்ட் டேபிளை நீங்க டைரக்டா டெலிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். புரியுதா? ஆன்லைன் ஜெமினா, பவித்ரா, தினேஷ், வெங்கடேஷ், புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்துற டாபிக்ஸ் நான் வந்து உங்க குரூப்ல போட்டு வரேன். ஸோ கன்ஸ்டன்ஸ், ஸோ வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வேற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? டவுட்ஸ்லாம் கேளுங்க, கிளாஸ் லெஃப்ட் ஆகும்.